பாசத்திற்குரிய இனிய உறவுகளே வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்துள்ளது. வருகிற மே மாதம் 4ஆம் தேதி வாக்கெண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளோடு களமிறங்கியுள்ளது. அதிமுக கூட்டணி கட்சிகளோடு போட்டியிட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி தனித்தே போயிட்டுள்ளது. புதிய ஆரவாரத்தோடு தமிழக வெற்றி கழகமும் தனித்து களத்தில் குதித்துள்ளது. தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து கட்சிகளின் நிலைமையும் மே 4ஆம் தேதி மாலை யார் அடுத்த முதலமைச்சர் என்ற நிலையும் தெரிந்துவிடும். திமுக அதிமுக போன்ற கட்சிகளிடம் பல வெற்றிகளையும் பல தோல்விகளையும் ஏற்கனவே சந்தித்தவர்கள். அதனால் எந்த முடிவு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அவர்களிடம் உள்ளது. நாம் தமிழர் கட்சியும் வளர்ச்சி பாதையிலிருந்து வெற்றி தோல்வி இரண்டையும் அனுபவித்துக் கொண்டே வருகிறது. ஆனால் இந்த தேர்தலில் முதன்முறையாக பெரிய அளவில் களமிறங்கி இருப்பது தமிழக வெற்றி கழகம். நடிகர் விஜய் அவர்களை ஆதரித்து இளைஞர்களும் பெண்களும் மிகப்பெரிய அளவில் கூடுவது, அவருடைய கூட்டங்கள்ல காணப்பட்ட அந்த உற்சாகம், இது ஒரு புதிய அரசியல் அலையை உருவாக்கி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. வெற்றி வந்தா கையில் தூக்கி கொண்டாடுறது மட்டும் போதுமா? தோல்வி வந்தா மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளும் மனநிலை இந்த கூட்டத்துக்கு இருக்கிறதா? அதுதான் என்னுடைய நேர்மையான கேள்வி. ஏன்னா அரசியல் என்பது நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். ஆனா நம்ம வாழ்க்கையே அது மட்டும் இல்ல. அதிகமான உணர்ச்சி சில நேரங்கள்ல தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். அந்த ஒரு நொடி உணர்ச்சிக்காக நம்ம வாழ்க்கையே பாதிக்கக்கூடிய எந்த முடிவும் எடுக்க கூடாது. நீங்கள் ஆதரிக்கும் தலைவர் வெற்றி பெற்றால் அதை அடக்கத்தோடு கொண்டாடுங்கள். தோல்வி அடைந்தால் அதை மனதளவில் ஏற்றுக்கொண்டு நிதானமாக முன்னேறுங்கள். ஜனநாயகத்தில் மக்களின் தீர்ப்பே இறுதி. எது எப்படி இருந்தாலும், நமக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் ஜனநாயகத்தில் மக்களின் தீர்ப்பே இறுதி. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தீர்ப்பு யாரை முதலமைச்சராக காட்டுகிறதோ அவர்தான் நம் முதலமைச்சர். அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சமநிலையோடு நாம் முன்னேற வேண்டும். அதுவே உண்மையான வலிமை, அதுவே உண்மை அரசியல் முதிர்ச்சி. இந்த தேர்தல் முடிவுகளால் யாராவது தவறான பாதையை தேர்வு செய்ய முயற்சித்தால் அதை நாம் எப்போதும் ஆதரிக்க கூடாது. தவறான செயல்களுக்கு பாசம் அல்லது கருணை என்ற பெயரில் நியாயம் கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நாளை அது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும். ஒரு நபரின் உணர்ச்சி தவறு ஒரு சமுதாயத்தின் வழக்கமாக மாறக்கூடாது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம் மனநிலையை கட்டுப்படுத்திக் கொண்டு சரியான பாதையை தேர்வு செய்வது நம்முடைய பொறுப்பு. இறுதியாக உங்களிடம் நான் சொல்லுவது, ஒரு தலைமுறை எப்படி சிந்திக்கிறது என்பதுதான் நாளைய சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதை முடிவு செய்கிறது.